காட்டுமூப்பன் கொண்டு வந்த பழத்தை வச்சு அமைச்சர்ச்சினை உருவாக்க முயற்சி பண்ணதையும் ராஜராஜன் எல்லாரும் பேசிட்டு இருக்க இடத்த விட்டு போனதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல இங்க மூப்பன் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காரு, என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துட வேண்டாம். இங்க ராஜராஜனுக்கு இடத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. மணிகண்டன் வந்து ராஜராஜன் கிட்ட ஏன் இங்க வந்துட்டு என் மேல கோவப்பட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உங்ககிட்ட நான் கோச்சிட்டுலாம் வரல, இந்த படம் உங்களுக்கு கிடைக்கும் தெரியும், அதனாலதான் நாங்க வந்து இங்க வந்துட்டேன். உடனே மந்திரி தான் சாக்குன்னு நான் இதைத்தான் நான் அப்பவும் சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்ல, ராஜராஜனும் நீங்களே இந்த பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, மணிகண்டன் இல்ல இருக்கலே நீ தானே சின்ன பையன், நீ சாப்பிடு, அடுத்த தடவை வந்து காட்டுமூப்பன் கொண்டு வரப்ப நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ ராஜராஜன் வந்து நம்ம 2 பேருமே சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காடுறாங்க சாப்பிட்றதுக்கு. இதை பார்த்தது ராஜாவுக்கு ராணிக்கு ரொம்ப சந்தோஷம். மந்திரி இதை பார்த்த ஷாக்கி அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு திரும்ப ராஜா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றாரு. ராஜா கேட்கிறாரு நீங்க சொன்ன பிரச்சனை இதுதானே அப்படிங்கிறாரு. உடனே மந்திரி இல்லைன்னு சொல்லி சமாளிக்க பார்க்க இவங்க ராணி சொல்றாங்க நீங்க இங்க எதிர்பார்த்து வந்தது கலகம் தானே. உடனே மந்திரி அதெல்லாம் இல்ல, ஏற்கனவே நம்ம ஒரு கதை கேட்டிருக்கோம் இல்லையா, சிவன் பார்வதி அவங்க குடும்பத்துல வந்து ஞான பழத்தினால பிரச்சனை வச்சு முருகனுக்கும் விநாயகருக்கும் அப்படி ஏதாவது ஆயிரும் நினைச்சுதான் சொன்னேன் அப்படிங்க ராஜா சொல்லாரு. இந்த அரண்மனையில அந்த மாதிரி நடக்க வாய்ப்பில்லை, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் புரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறாரு மந்திரி. மூப்பனுக்கும் கூட வந்தவங்களுக்கும் சன்மானங்கள் கொடுத்து அனுப்புங்க, கிளம்புங்க அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில ராணியை பாக்குறதுக்காக ராஜா அந்த இடத்துக்கு வராரு, கூடவே மந்திரி பின்னாடி வராரு. என்ன விஷயம்னு ராணி கேட்கவும் இவ்வளவு நாளா மணிகண்ட குமாரனை அடுத்த ராஜாவை நியமிக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து மந்திரி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாரு. இப்ப அவர் வந்து அதுக்கு சமம் சொல்லிட்டாரு. மந்திரியும் ஆமா, நான் வந்து அவரோட புத்திசாலித்தனத்தை அந்த சபையில பார்த்தேன் இல்லையா, அப்பவே நாங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம், அடுத்த இந்த அரசவைக்கு வரக்கூடிய மணியன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல ராணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா மந்திரியோட முகம் மாறுது, இந்த விஷயம் தெரியுது, அவர் இன்னும் மாறல அப்படிங்கிறது. ராஜா சொல்றாரப்போ மணிகண்டனை குருகுல வாசம் அனுப்பலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன், ஒரு நல்ல குருவையும் நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம், உன்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ராணி ஒண்ணு சொல்றாங்க, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவன் வந்து முழுமையா கல்வியை கத்துக்கிட்டு வரணும் இல்லையா ராஜா வரத்துக்கு முன்னாடி அப்படின்னு ராணி சொல்ல, ராஜா மந்திரி பார்த்து சொல்றாரு மணிகண்டன் வந்து குருகுல வாசம் போறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க, அதுக்கான நாளை குறிக்கணும், அவங்களோட குருவுக்கும் நம்ம முன்கூட்டியே சொல்லணும் அப்படிங்கிறாரு. மந்திரியும் சரி அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பியாச்சு. விஷ்ணு பகவானை காத்து ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி மகாராணியும் சொல்றாங்க. அடுத்த காட்சியில சக்கரபாணி மந்திரி கிட்ட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் மந்திரி எதை பத்தி கேட்கிற அப்படின்னு கேட்கிறாரு. சக்கரபாணி ஒண்ணு மணிகண்டன் ராஜாவா ஆக்க கூடாதுன்னு நீங்களே சொல்றீங்க, ஆக்கணும்னு நீங்களே சொல்றீங்க, நீங்க என்னதான் முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் மந்திரி நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது, ஆனா ராஜாவுக்கும் ராணிக்கும் என் மேல எந்த சந்தேகம் வரக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் என்ன செய்யணுமோ அதான் செஞ்சுட்டு இருக்கேன், அடுத்ததான் நான் வந்து ஒரு மந்திர பிரயோகத்தை தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காட்சியில வந்து ஒரு மந்திரவாதி காமிக்கிறாங்க. அவன் பக்கத்துல மந்திரியும் சக்கரபாணியும் நின்றுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.